காளையார் கோவில் கோபுரத்தை காப்பாற்றுவதற்காக மருது பாண்டியர்கள் எடுத்த அந்த அதிர்ச்சியான முடிவு என்ன தெரியுமா? உயிரா கோபுரமா என்ற நிலை வந்த போது மருது பாண்டியர்கள் என்ன செய்தார்கள்? வாங்க இந்த வரலாற்றின் மிக முக்கியமான பகுதியை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஊரு, நம்ம ஸ்டோரி, அப்புறம் சிவகங்கை எக்ஸ்பிரஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மருது பாண்டியரை என் காரணம் கொண்டு பிடிக்க முடியாது. அவரை பிடிக்கிறாந்தா காளையார் கோவில் ராஜகோபுரம் மருது பாண்டியர் கட்டின கோபுரம். இந்த கோபுரத்து மேல மருது பாண்டியர் உயிர். இந்த கோபுரத்தை பீரங்கியை வச்சு இடிக்க போறோம்னு நீ தண்டரா போட்டால் மருது பாண்டியர் எங்க இருந்தாலும் சரண் அடைஞ்சிருவார்னு உடையன்னு ஆங்கிலேயர்கிட்ட சொல்லிட்டார். ஆங்கிலேயர் கோபுரத்தை பார்க்குற இடிக்க மனசுல வேற வழி இல்லை. மருது பாண்டியரை பிடிக்கணும் ஒரே நோக்கத்தோட 25 பீரங்கியை கோரிக்கை முன்னாடி வச்சு ரவுண்டப் பண்ணிட்டு அந்த காலத்துல தண்டரா போடுவாங்களாம். ஆங்கிலேயர் என்னன்றா ஊருக்கு ஆள் நியமிச்சு தண்டரா போட்டார். மருது சகோதரர்கள் எங்கிருந்தாலும் சரணடையாவிட்டால் நீ கட்டிய ராஜகோபுரம் பீரங்கியாக இடிக்கப்படும்ட்டான். இந்த செய்தியை கேட்ட உடனே மருது பாண்டியன் துடிச்சு போறார். நம்ம ஆசையா கட்டின கோபுரத்தில் ஆங்கிலேய இடிக்க போறான்ட்டு மருது பாண்டியன் என்ன பண்றாரு, அவசரமா தண்டரா போட்டு ஒரு அறிக்கை விட்டுறாரு. என் காரணம் கொண்டும் கோபுரம் இடிக்க கூடாது, எங்களுடைய உயிர் தானே உனக்கு வேணும், நாங்கள் சரண் அடைகிறோம் சொல்லி சின்ன மருதும் பெரிய மருதும் திருப்பத்தூர்ல போய் சரண் அடைஞ்சிடறார். ஆங்கிலேயர் அங்கே போய் கைது பண்ணி கைகால வழங்க மாட்டேங்கிற மருது பாண்டியருக்கு விளங்க மாட்டிட்டு மருது பாண்டியருக்கு கோபம் உண்டு பண்றக்காண்டியே மருது பாண்டிய சொந்தங்கள், உற்றார் உறவினர்கள், படை வீரர்கள் ஒரு 564 பேரை தேடி கண்டுபிடிச்சு மருது பாண்டிய கண்ணுக்கு முன்னாடியே வரிசையா நிப்பாட்டி குரங்கிய பூரம் கட்டி 564 வடைய தலையை பூரா வெட்டிறான். இது எங்கேயா திருப்பத்தூர்ல. அப்ப 564 வடைய தலையை உடம்பை ஏன் தனித்தனியா போறேன்னாட்டா மருது பாண்டியர் காலத்துல போருக்கு போன கைகால் வெட்டுப்பட்டால் மூலிகை செடிகள் மருந்துகள் தேய்ச்சா கைகாலெல்லாம் ஒட்டிக்கணுமா. இதனால ஆங்கிலேயர் என்ன பண்றேன், தலை ஒட்டிக்கிட்டால் ஒட்டிக்கிறேன், நம்மளை கொண்டால் ஒட்டுவான்னு பயந்துக்கிட்டு 564 வடைய தலையை உடம்பை தனியா தூக்கி போட்டு மருது பாண்டியரை தூக்கு போடையில இதே நிலைமைதான் உனக்கு, உன்னுடைய கடைசி ஆசை என்னங்கிற. அப்பதான் பெரிய மருது மட்டும் கடைசி ஆசை என்ன சொல்றேன், தூக்கு போடையில கல்லாலும் முள்ளாலும் சொல்லாலும் எழுதி கொடுத்த தான தர்மங்கள் அனைத்து மக்களுக்கும் போய் சேரணும். ஆனால் என் கண் முன்னே என் படை வீரருடைய தலையை வெட்டி நீ தனித்தனியா போடுற, ஒன்னா போட்டா ஒட்டிட்டு வந்து கொள்றாங்கிற பயம் உனக்கு. ஏன் தலையை நீ எங்கேயே பண்ண எனக்கு தெரியாது, என் தலையை நீ எங்கேயும் வைக்க வேணாம், நான் கட்டிய ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வைக்க சொன்னாராம். அதனாலதான் திருப்பத்தூர்ல தூக்கு போட்டு உடனே திருப்பத்தூர்லயே தலை காலமா இருக்கும் பெரிய மருது. சின்ன மருதுகிட்ட அவர் எதுவுமே கேட்க விரும்பல, அவர் எதுவும் சொல்ல விரும்பல. சிங்கடைக்கிற கூண்டுக்குள்ள போட்டு கையிலங்கால் வழங்க மாட்டி ஆக்ரோஷமா தூக்கு போட்டு விட்டுறாரு. ஏன்னா அவர் மேல ரொம்ப கோபம். அதனால